நான் சபையில் வந்து ஆதங்கத்தை ஆண்கள் கூட்டுறதை விட அதை பெண்கள் ஆதங்கத்தை எடுத்து வைக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக சமூகத்தில் போய் பதிவாகும். லாவண்யா மேடம் அவங்களுடைய ஆதங்கம் சினிமா துறையில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒரு பெண் சொல்லும்போது சினிமா துறையே எப்படித்தானோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்துடும். அவங்க சொன்னாங்க 75% நல்லவங்க இருக்காங்க, 25% தப்பானவர்கள் இருக்காங்க, 25%ல் 5% இருக்க மாட்டாங்க. சினிமா துறையில் யாரோ சிலர் ஆசைக்கு படம் பண்ணுறவங்க, சினிமாவில் வந்தால் நிறைய விஷயங்கள் அனுபவிக்கலாம்னு நினைக்கிறவங்க, சினிமாவை தப்பாக நினைக்கிறவங்க, இவங்க தான் சினிமாவை தெய்வம் நினைக்கிற எவனும் அப்படி செய்ய மாட்டான். சினிமா தொழிலை லட்சியமாக எடுத்துகிட்டு வந்து சினிமா தான் உயிர் பண்ணுறவன் இந்த வேலையை பண்ண மாட்டான். இங்கே நிறைய பேர் சினிமாவை நடிக்கணும் வர்றவங்க எங்கேயோ தவறான இடத்துக்கு போய் தப்பான அவளை பார்க்கும்போது இந்த மாதிரி நடக்குது. அதை ஒரு பெண் சொல்லும்போது ஒட்டுமொத்த சினிமாவில் இப்படித்தானோ அப்படின்னு ஒரு எண்ணம் மக்களுக்கு வந்துடக்கூடாது. எத்தனையோ நடிகைகள் இங்கே எல்லோரும் சகோதரியாக பார்க்குறாங்க. ஒரு தந்தை மகளை தாங்குற மாதிரி எத்தனை இயக்குநர்கள் வந்து நடிகளை தாங்கிட்டு இருக்காங்க. திறமை உள்ள நடிகளை எத்தனை இயக்குநர்கள் வளர்த்துட்டு அழகு பார்த்துருக்காங்க. அதுக்காக இங்கே நான் ஒட்டுமொத்தமாக அப்படின்னு சொல்ல சில இருக்குது. அவன் சினிமாக்காரன் இல்லை. முதல்ல சினிமா தொழிலை பயன்படுத்தி ஒருத்தன் பண்ணான்னா அவனை சினிமாக்க சொல்கிறாங்க வைக்க பாருங்க. முதல்ல இன்னொன்று, நடிக்க வர பெண்கள் இப்போ வந்து பெண்கள் வந்து ரொம்ப அவங்க படிப்பறிவு வந்துருச்சு, கல்வி அறிவு வந்துருச்சு, அதோட தைரியம் அதிகம் வந்துருச்சு. இன்றைக்கெல்லாம் எல்லாத்தையும் எதிர்கொள்கிற பக்குவம் பெண்களுக்கு வந்துருச்சு. அந்த காலம்பரம் இல்லை. இன்றைக்கி ஒரு பெண்ணு சம்மதிக்காமல் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொற்ற முடியாது. இன்றைக்கி தொலைச்சிடுவா. இன்றைக்கி எவ்வளோ மீடியாக்கள் அவ்வளோ சீக்கிரம் பண்ணிட முடியாது. ஆனால் அவங்க சொன்னதில் ஒன்றே ஒன்று, நடிக்க வர பெண்கள் உங்களுக்கு விழிப்புணர்வு வேணும். லாவண்யா மேடம் பேசுனதில் அதை நான் வரவேற்கிறேன். இங்கே எங்கேயோ போய் அந்த அவுட்லேயே இருப்பாங்க சிலர்லாம். இங்கே சரியான உங்களுக்கு சரியான வழிகாட்டியை பாருங்கள். இங்கே தவறான வழிகாட்டிக்கு பார்த்தீங்கன்னா தப்பான வழியத்தையும் காட்டும், எங்கேயும் விநாசம் ஆயிடுவோம். சரியான வழிகாட்டி அதை பற்றி தேர்ந்தெடுங்க. நம்ம யாரோ ஒருத்தர் போய் அவன் சீரழித்து யாரும் 2-3 பேர் ஒன்ற ஒரு தவறால் ஒட்டுமொத்த சினிமாவும் இப்படித்தானே மக்கள் நினைக்க வந்தது. இன்றைக்கி இந்த லாவண்யா மேடம் பேசுகிறாங்கன்னா சில விஷயம் கேள்விப்பட்டிருப்பாங்க, அவருக்கு சில தகவல் சொல்லியிருப்பாங்க இப்படி இப்படின்ட்டு. அது ஒட்டுமொத்தமாக நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நான் சொல்கிறேன், நாங்கள் பேசுகிறது வேறு, மாஸ்டர் பேசுகிறது வேறு. ஆனால் ஒரு பெண் பேசும்போது கவனிக்கப்படும். அப்போ நாளைக்கு எத்தனையோ திறமையான பெண்கள் வந்து இது ஒரு கலைத்துறை, இது வரக்கு பயந்துடக்கூடாது தான் சொல்கிறேன். நான் பெண்கள்லாம் வரணும், நிறைய வரணும், நிறைய சாதிக்கணும். ஆனால் நீங்கள் சரியான ஆள்கிட்ட போங்க. உங்களுக்குன்னு ஒரு நடிகர் சங்கம் இருக்குது, நடிகர் சங்கம் வழிகாட்டணும். நடிகர் சங்கத்தில் இது அழகான ஒரு குழு போட்டு நடிக்க வரவங்களுக்கு அவங்க வழிகாட்டணும். இந்த ஒரு பிஆர் மூலியமாக போங்க, இந்த மேனேஜர் மூலியமாக போங்க, இந்த மாதிரி இயக்குனரை பாருங்கள். எங்கேயோ ஒரு சினிமா கம்பெனி ஆஃபீஸ் போடுறாங்க, சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லை. அவன் 10 பேர் பணத்தை வசூல் பண்ணிங்க பண்ணுவாங்க. அங்கேயும் மாட்டிக்கிட்டு சீரழிஞ்சா ஒட்டு சினிமா நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? சினிமா ஒரு மிகப்பெரிய சக்திவாய்ந்த சாதனம். சினிமாவிலிருந்து தான் பல முதலமைச்சர் வந்திருக்காங்க. கலைஞர் ஒரு சினிமாக்காரர், எம்ஜிஆர் ஒரு சினிமாக்காரர், ஜெயலலிதா சினிமாக்காரர். இங்கேருந்து அத்தனை ஒரு ஆளுமையாக வந்திருக்கு. அப்படிப்பட்டது இந்த சினிமா. எங்கே சில ஒரு ஒரு என்ன எப்படி வாதம் சொல்கிறதில்ல, அது ஒரு சாபக்கேடு சிலதெல்லாம். லாவண்ய மண்டெல்லாம் பேசுகிறோம் எல்லாம் அவங்க நிறைய பேசினாங்க. உண்மையிலேயே அவங்க பேச்சு ஒரு பக்குவம் இருந்துச்சு.
சொன்ன மாதிரி அந்த ஒரு பக்குவங்கிறத விட ரொம்ப ஒரு ஆள் மனது பேசுகிறாங்க. ஆள் மனது அவங்க பேசுகிற மேடை பேச்சு இல்லை, அது அக்கறையோட பேசுகிறாங்க. நம்ம அந்த சில ஆளும் சொல்லும்போது நம்ம நானும் பதில் சொல்லாமல் இருந்ததுன்னா அது உண்மையாக போயிடும். அவங்க பேசுனதுன்னா நான் கேட்டுட்டு நான் அமைதியாக போயிருந்தேன்னா இப்படி தான் போல இருக்குது, கேட்டு பேர சும்மா இருந்தார், கேட்டுட்டு மாஸ் சும்மா இருந்தார், சுரேஷ் சும்மா இருந்தாருன்னா என்ன போகிறோம். சினிமா அற்புதமான தொழில், சினிமா ஆரோக்கியமான தொழில், சினிமா சக்தி வாய்ந்த தொழில். சினிமாவில் பல நல்ல விஷயங்கள், நல்ல கருத்துகள், பாசம், அன்பு, காதல், பக்தி எல்லாத்தையும் மக்கள் கொண்டு சேர்த்த தொழில் சினிமா தொழில். சில குறைகள் இருக்கும், சேலையிலோட கரை இருக்கு, அது கரைங்கிறத அது அழகாக பார்க்கணும். சிலதை இது கரை இருக்குது அப்படின்னு சேர கூடாது. எல்லாத்துலேயுமே பயிரும் சொல்ல மாதிரி தான் நிலவில் கலந்து சொன்னார்ல, நிலவில் ஒரு சின்ன சேடு இருக்கும். அக்கா நிலம் வந்து இருட்டும் இல்லை, அதில் சில புள்ளிகள் இருக்கும். சினிமா துறை மட்டும் இல்லை, இன்றைக்கி சினிமா துறை விடுங்க, நான் எல்லாருக்கும் சினிமா துறை ஃபோக்கஸாக தெரியுது. இன்றைக்கி ஆசிரியர் மாணவிகிட்ட பாடி தொழில் பண்ணலையா? பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி ஒருத்தன் கற்பழிக்கலையா? காதல் பேரில் காதலியே 4 பிரின்சிபல் சேர்ந்து ஒரு கும்பல் கற்பழிக்கலையா? சினிமா துறைங்க கற்பழி பண்ணிருக்கா? நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்கிறீங்க. எவனாவது இந்த டேரக்டர் இப்போ ஹீரோ கற்பழித்தான், இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் இந்த ஹீரோ இந்த பொண்ணை கற்பழிச்சான்னு வந்திருக்கா? அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறது தப்பு தான். சில நேரங்கள் அப்படி கேட்டால் தீர்க்கவா முடியாது போயிருங்க, இல்லையா அவன் அடையாளம் காட்டிடுங்க. இங்கே சமூகத்தில் எங்கெங்கே என்னென்னமோ நடக்குது, அந்த அளவுக்கு சினிமாவில் இல்லைங்க, அந்த அளவுக்கு சினிமா இல்லை. சில குறைகள், அந்த குறைகளையே இதான் சினிமா காட்டிக்கிறாதீங்க. சினிமா அற்புதமான தொழில், நல்லவங்க திறமையானவங்க வாங்க, தயவுசெய்து தப்பான இடத்துக்கு போயிடாதீங்க, தப்பாக மாட்டி நீங்கள் சீலிச்சிடாது. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.